சில குள்ளநெறி கூட்டங்கள் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். கேபி முனுசாமி போன்றவர்களை பேச்சை கேட்டுக்கொண்டு தான் ஒரு இமேஜில் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தவறு மேல் தவறு செய்து கொண்டிருக்கின்றார். எந்த ஒரு மனிதனாவது அதாவது கேப்டனுடைய மறைவுக்கு அப்புறம் இவ்வளோ பெரிய ஒரு வளர்ச்சி, அதாவது தமிழகமே டஃப் ஃபைட் கொடுத்துட்டு இருக்க சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா விருதுநகரில் அவ்வளோ பெரிய ஃபைட்டை கொடுத்து ஒரு வெற்றி துரோகத்தால் பறிக்கப்பட்ட சூழ்நிலையில் வெற்றி பெறுவோம் என்ற சூழ்நிலையில் வட மாவட்டங்கள் சில மாவட்டங்கள்லாம் மிகப்பெரிய போட்டியை கொடுத்த சூழ்நிலைகள் உருவானதுக்கான கேப்டனுடைய செல்வாக்கு, கேப்டனுடைய அலைகள். அந்த ஒரு சூழ்நிலையில் வந்த ஒரு கூட்டணி கட்சியை இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது ஆளுங்கட்சி தரப்பு. ஒரு செங்கலை கூட அங்கேருந்து உருவம் இல்லை. இவர் தான் பக்கம் இருக்கிற எல்லாத்தையும் சில்லு செல்லா பிதுக்கி போட்டுட்டு தான் ஒரு எம்ஜிஆர் பொண்ணு, தான் ஒரு ஜெயலலிதா பொண்ணு, அப்படியேப்பட்ட ஒரு கற்பனை உலகத்தில் அப்படியாப்பட்ட ஒரு கற்பனை இமேஜில் அவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. இன்னும் எடப்பாடி ஐயா அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய குள்ளநெறி கூட்டங்கள் தெளிவு இல்லாமல் அரசியல் களத்தை அறியாமல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரே ஒரு எம்பி சீட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராஜ்யசபா சீட்டை கொடுத்து இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஃபேஷுவல் கேப்டன்கிறது அந்த பிரேமலதா அவர்கள், அந்நியார் அவர்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக சுழன்று அவர் சொல்லி கொடுத்துட்டு போன அந்த பிரச்சார யுக்தியை பயன்படுத்தி களப்பணி களப்பணி ஆட்டிட்டு இருக்காரு. இன்னைக்கு கேப்டன் இருக்கும்போது கூட சில விமர்சனங்கள் வந்துச்சு. இன்னைக்கு அவர் பொறுப்பேற்றதுக்கும் ஒரு விமர்சனங்கள் ஒரு சலசலப்பு இல்லாமல் அவ்வளோ பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்றார். எப்பொழுதுமே அவருக்கு பூத்து எப்பொழுதுமே இருக்கும். எல்லா பூத்துலையும் அவர்களுக்கு வாக்காளர்களுக்கு நானே கண்கூடா பார்த்துக்கிட்டு எல்லா இடத்துலையும் அவர்களுக்கு ஓட்டுப்பதிவு இருக்கின்றது. யாராச்சும் ஒரு கூட்டணி கட்சி யாரோ இன்பதுரை துன்பதுரைக்குன்னு கொடுத்து அதில் என்ன பலன் அடைஞ்சான்னு தெரியல. ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்துருந்தா இன்னைக்கு கொடி கட்டி பறந்துருக்கலாம். அவருக்கு இன்னைக்கு இவ்வளோ பெரிய இழப்பு கிடையாது. தேமுதிகங்கிற ஒரு கட்சியை இழந்துட்டு திருப்பி மறுபடியும் என்னமோ சொல்லுவாங்க கூட்டணிக்கு பேரம் பேசிக்கிட்டு அடுத்த ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டு இருக்கார். தான் பிரம்மாண்ட கூட்டணி குருமானம் தன்னுடைய சாம்ராஜ்யம் உள்ள கனவு கோட்டைகள் ஒவ்வொன்றா உருவப்படுகின்றது என்பது கூட தெரியாத ஒரு தலைவன் மிதப்பில் தெரிகின்றார் என்றால் அதை விட பெரிய போது என்ன இருக்கு?